ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். உறவுகள் அனைவருக்கும் ஆடி முதல் நாள் ஆடி வெள்ளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் எல்லாருக்கும் அவங்கவுங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி குலதெய்வ வழிபாடு நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக நான் பண்ணினேன் அப்படின்றது தான் அந்த பூஜா விளாக் தான் இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முருகனோட தரிசனம் எனக்கு கிடைச்சிது. அதை பற்றியும் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பச்சரிசி மாவில் கோலம் போட்டிருக்கேங்க. அது நான் ரெடிமேடாக வச்சுருக்கேன். அதை எடுத்து தண்ணியில் கரைச்சி அப்படியே கோலம் போட்டுக்கிட்டேன். இது நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றது நான் வீடியோவாக கொடுக்குறேன். ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ கோலம்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்காக பச்சரிசியெல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அது வெந்துட்டே இருக்கும் இல்லைங்களா, அதனால் வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வெள்ளெல்லாம் பொடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி, நேற்று கடைக்கு போயிருந்தேங்க. நேற்று தேர்ஸ்டே, இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங்கே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிளாக தான் எப்போவுமே நம்மளோட பூஜையெல்லாம் இருக்கும். அதில் முக்கியமான பொருட்கள் மட்டும் கண்டிப்பாக வாங்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், பழம், பூவு, இதுதான் முக்கியமான பொருள். மஞ்சள், குங்குமம், அந்த தாலி சரடு. அதுக்கப்புறமா வளையல் பார்த்தீங்கன்னா பச்சை சிகப்பில் வளையல் வாங்கியிருந்தேங்க. அது போட்டுட்டு பூஜை பண்ணலாமா இல்லை பூஜை பண்ணிட்டு எடுத்து போட்டுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரி, கையில் போட்டுட்டே பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டு வந்துட்டேங்க. கண்ணாடி வளையல் எப்பவுமே கொஞ்சம் சின்னதாக தான் எடுப்பேன். அதனால சோப்பு போட்டு தான் போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு அந்த கலர். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்பயும் வளையல் பார்த்தீங்கன்னா மீதி இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் போட்டிருந்தேன். கம்மியானா அரை டஜன், 2 கைக்கும் சேர்ந்து 1 டஜன்னு. ஓகே, இப்போ தாம்பூலம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதாவது மகாலட்சுமி அம்மாவுக்கு தாம்பூலம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா நைட்டு வாங்கிட்டு வந்தேங்க. விடுபூவாக வாங்கிட்டு வந்தேன். சரி, கட்டலாம். இப்போ தான் நம்ம கட்ட ஆரம்பிச்சிருக்கோமே பூவெல்லாம். அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது கூட பூ கட்டி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா கட்டாமல் மறந்துட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அதனால் பூ விடுப்பூ தான் இருந்துச்சு. மல்லிகைப்பூ விடுப்பூவாக போச்சு. அதை எடுத்து 2 பூ மட்டும் பேருக்காக வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி பூ வாங்கியிருந்தோம். அந்த எல்லோ கலர் பூவை அது வச்சுட்டேங்க. சம்மங்கி பூவா அது வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. வெத்தலை பாக்கு தாம்பூலம் குலதெய்வத்துக்கும் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப இஷ்டமான தெய்வத்துக்குமே ஒரு தாம்பூலம் வச்சேங்க. அது என்னன்னா அம்மன் தான், பண்ணாரி அம்மன். எத்தனை பேருக்கு பண்ணாரி அம்மன் தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், பண்ணாரி அம்மன் கோவில் வீடியோ. அது ரொம்பவே ஃபேமஸான தெய்வம் தாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலசத்தில் நீர் நிரப்பிட்டுருக்கிறேன். இதில் என்னெல்லாம் போட்டு வைப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி அதுவும் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக இந்த டைம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அர்ச்சதை ரெடி பண்ணிவிட்டு அந்த கலசம் வைக்கிறதுக்காக அந்த பிளேட்டில் அர்ச்சதையை நிரப்பிட்டு கலசம் வச்சாச்சு. குலதெய்வத்துக்கு கலசம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. தாம்பூலமும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் இல்லைங்களா, அதுக்குமே இந்த அர்ச்சதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த பிளேட்டில் அச்சதை போட்டு தான் காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் வைப்போம். அது வெள்ளி விளக்கு மகாலட்சுமி இது. அப்புறம் இது காமாட்சி அம்மன் விளக்கு. எப்போவுமே எல்லார் வீட்லேயும் ஏற்றக்கூடிய விளக்கு தான். இப்போ பிரசாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பிரசாதம் பிளேட்டில் போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ வாசலில் கோலம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். தீபம் 7 புள்ளி வச்சு தீப கோலம் போடுவோம்ல, அது வாசப்படியில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அந்த கால் தடம் மாதிரி அது போட்டிருந்தேங்க. ஓகே, இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பிரசாத நெய்வேத்தியமும் கொண்டு வச்சுட்டேன். பொங்கல் வச்சுருந்தேன் இல்லைங்களா, சக்கரை பொங்கல் இந்த டைம் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டு. ஓகே,
இப்போ தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கலாங்க. என்னோட வழிபாடு பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா வழிபாடுமே எளிமையாக தான் நான் பண்ணுவேங்க. ரொம்ப ஆடம்பரமாக தாம் தூம்னெல்லாம் நான் பண்ண மாட்டேன். வரலட்சுமி பூஜையும் பண்ணுவேன் பாருங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால முக்கியமாக இந்த 2 விஷயம் செய்வேங்க. எல்லாருமே செய்யுங்க, ரொம்பவே நல்லது. கல்லுப்பு மஞ்சள் வாங்கி நிரப்பி வைப்பேன். அது ஆல்ரெடி இதுக்குமே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே வந்து பூஜா விளாக்ஸில் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா விளாக் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த ஆடி மாத தொடக்கம் வந்து எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட வேண்டி பூஜையெல்லாம் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா வெளியில் போய் பார்க்கும்போது முருகர் இருந்தார். ரொம்ப நேரம் இருந்தார். அதுக்கப்புறமா தான் நான் மொபைல் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்தேன். இந்த ஆடி முதல் நாளில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இன்றைக்கி வந்து முருகனின் தரிசனம் கிடைச்சது ரொம்பவே எனக்கு சந்தோஷம். எதேச்சியாக நடந்திருந்தாலும் சரி, எப்படி நடந்திருந்தாலும் சரி, எனக்கு வந்து இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தரிசனம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் பூஜை பண்ணிட்டீங்களா, இல்லை ஈவினிங் தான் பூஜை பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.